அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் பொட்டேட்டோ மினி சமோசா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், ஆயிலுக்கு பதிலாக நெய் பட்டர் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான பதத்துக்கு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. லூஸாக இருக்கக்கூடாது, மாவு நல்லா திக்காக இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த சமோசா. ஒரு 10 மினிட்ஸ் தான் இதை நம்ம மூடி வைக்க போகிறோம். 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. இப்போ ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். ஸ்வீட் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதோடைய ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா குக் பண்ணிடுங்க, மசிகிற மாதிரி. இப்போ ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்குக்கு பதிலாக நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ உள்ள ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதில் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு புளிப்புத்தன்மை வேணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆம்ச்சூர் பொடி இல்லைன்னா நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோவை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம கட் பண்ணிக்கிறோம், ஈவனாக வர்றதுக்காக. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நமக்கு சரி சமமாக இருக்கும். சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கிடலாம். நம்ம தின்னா நம்ம தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு சமோசா. ஒரு மைதா கொஞ்சமாக டஸ்ட் பண்ணி மாதிரி தின்னா தேய்ச்சிக்கோங்க. நான் நீளமாக தேய்ச்சிக்கிறேன். சென்டரில் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நான் மினி சமோசா தான் பண்ண போகிறேன். இப்போ கார்னரில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அது சென்டரில் வரணும் நமக்கு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃப்பையும் உள்ளே வச்சிடலாம். கொஞ்சமாக வச்சா போதும், மினி சமோசாங்கிறனால. உள்ளே வச்சு இந்த கார்னரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு எண்ணெயில் போடையில் பிரியாமல் இருக்கும். தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. உள்ளே நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டஃப்ன்றனால ஸ்வீட்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் புளிப்பு, காரம் எல்லாமே நீங்கள் ஈவனாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மினி சமோசா தயாராகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஆயிலை மீடியம் ஹீட்டில் காய வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஹீட்லேயே வைங்க, நல்லா கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். டீ டைம் சாப்பிட்றதுக்கு நல்ல பெஸ்ட்டான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம இந்த ரெசிபி தயார் பண்ணிடலாம். வீடே கமகமன் மணக்குது இந்த சமோசா குக் ஆகிறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ மினி சமோசா சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட 1 கப் டீயும் இந்த சமோசாவும் வச்சிங்கன்னா கடகடன் காலி ஆயிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.